அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் சண்டே டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி கொஷின் கலெக்ஷன் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு பார்ட் சி ப்ராப்ளம் கிடைச்சிரும், 2 பார்ட் பி ப்ராப்ளம் கிடைச்சிரும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு எம்சிக்யூ புக்லெட் ரெடியாக இருக்குது. ஸோ அந்த எம்சிக்யூ புக்லெட் லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி பார்த்துட்டு போங்க. நீங்கள் அதை சும்மா வாங்கி பார்த்துட்டாவே இப்போ ஆவரேஜாக இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வாங்கி பார்க்கலாமா அது அப்படின்னு நீங்கள் சும்மா வாங்கி பார்த்துட்டு போனாவே பாஸ் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு அந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து எந்த கண்டென்ட்டை நீங்கள் கவர் பண்ணி படிக்கணும், எதை நான் உங்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணி கொடுக்கணுன்றதெல்லாம் யோசிச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே டெஸ்ட் சீரியஸ் போட்டது, அதை மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ கலெக்ஷன் 7 புக்லெட் இருக்கும். இந்த 7 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கொஷின் கலெக்ஷன் தான். 10 சாப்டருக்கு கொஷின் கலெக்ஷன் இருக்கும். சார் ஃபுல் மெட்டீரியல் இருக்கா, அதாவது தியரி பார்ட்ஸும் கொஞ்சம் நாங்கள் பார்க்கணும், கான்செப்டும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா ஃபுல் செட்டு வித் எம்சிக்யூ, அது ஒரு ஃபுல் செட்டு காம்போவில் ஒன்று வரும். 7 புக்லெட் மட்டும் தனியாக ஒரு காம்போ மாதிரி கொடுப்பேன். ஸோ இதுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த காம்போ ஆஃபரில் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஷின் வந்து சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் வந்து கேட்டிருந்தேன். இந்த 50 கொஷினில் பாருங்கள் இவ்வளோ ஒர்த்தான கொஷின்லாம் உள்ளே வரும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து நோட்டை போட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. ரியல் காம்ப்ளெக்ஸு நீங்கள் நிறைய கிளாஸ் போகணும், கிளாஸ் போய் தான் நான் கற்றுக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. தேவையே இல்லைன்ற, நான் போடுற கிளாஸஸ் பார்த்துட்டு வந்தால் போதும். நான் என்ன கண்டென்ட் டீச் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே நோட் போட்டு எழுதுங்க, அதுவே போதுமானது. அது எங்கேயே பேசுவோம். ஓகே ஃபைன். ஒவ்வொரு நோட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க. ரியல், லீனியர், காம்ப்ளெக்ஸ், ஓடி, பிடி எல்லா டாப்பிக்குமே நோட் போட்டுருங்க. எல்லா டாப்பிக்குமே கிளாஸ் கொடுத்துட்டு வருவேன். நிறைய டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. ஓகே. பிஹெச்டிஆர்பிக்கு டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. பிஜியூஜிக்கு ஃபுல் மெட்டீரியல் இருக்குது. சாப்டர் வைஸ் கொஞ்சம் கான்செப்ட் படிக்கணுன்னாலும் அதுக்கான மெட்டீரியல்ஸும் ரெடியாக இருக்குது. ஓகே, எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். லெட் ஏஎன் ஈக்குவல் டு 1 + 1/n ஹோல் பவர் n, தென் லிமிட் ஆஃப் ஏ என்னன்றது கேட்குறாங்க. ஸோ இது நல்லா தெரியும், நம்மளுக்கு மோஸ்ட் ஸ்டாண்டர்டு கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதுக்கு லிமிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லிமிட் n → ∞ 1 + 1/n ஹோல் பவர் என்ன அப்படி இருக்குன்னா e பவர் லிமிட் n → ∞ என்ன கிடைக்கும்? 1/n × n இந்த பவர்ஸ் அப்படியே f (x) × g மல்டிப்ளை. ஸோ n கட் ஆகிடும். இப்போ e பவர் 1 ஆன்சர் கிடைக்கும், ன்னு வந்து நிற்கும். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லிமிட் n சப்போஸ் லிமிட் x → some a 1 + f(x) பவர் g இருக்கு அப்படின்னா இது வந்து e பவர் லிமிட் x → a f(x) × g. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இதை போட்டுடலாம். ஓகே, இப்போது இதிலே வந்து இந்த வேல்யூ மாற்றி கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வரும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு கமெண்ட் பண்ணிடணும். an = 1 + α/n ஹோல் பவர் n. ஸோ இதோட லிமிட் எங்கே கன்வர்ஜ் ஆகும் அப்படின்றத கமெண்ட் பண்ணும். ஓகே, அடுத்து பாருங்கள். கன்சிடர் த சீக்வன்ஸ் வெதர் இட் இஸ் கன்வர்ஜஸ், மோனோட்டான், பவுண்டட், அன்பவுண்டட் அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், எந்த கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது பவுண்ட் ஆகிடும். ஓகே, அதே போல் பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும், மேபி கன்வர்ஜ் ஆகாத மாதிரி போகலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஒரு பவுண்டடாக இருக்கணும் பட் நாட் கன்வர்ஜன்ஸ். -1 ஹோல் பவர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட் கேஸில் -1 மட்டும் வரும், ஈவன் கேஸில் +1 வரும். ஸோ இது வந்து டைவர்ஜ் ஆகும். யூனிக் லிமிட் வரல, டிஃப்ரெண்ட் லிமிட் வருது. ஸோ யூனிக் லிமிட் வந்து யூனிக்காக இல்லை, அப்போ டிஃப்ரெண்ட் லிமிட்டு, பட் சீக்வன்ஸ் வந்து பவுண்டட். ஏஎன் வந்து ஆசிலேட் பிட்வீன் 1 and -1 மட்டும்தான். ஸோ ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் லைஸ் பிட்வீன் -1 to 1. ஸோ அதனால் பவுண்டட் சீக்வன்ஸ் பட் நாட் கன்வர்ஜன்ஸ். அப்போ இதுக்கு என்ன வருன்றதை கமெண்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஐடியா. ஸோ இதில் வந்து சீக்வன்ஸோட ஆட் அண்ட் ஈவன் டேர்ம் பிரிச்சிடுறீங்க. ஸோ ஏ ஆட் டேர்ம் பார்க்குறீங்க, அப்படின்னா கிடைக்கும் ஆட் டேர்ம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் -1 + 1/n. அப்போ லிமிட் n → ∞ போட்டிங்கன்னா -1 + 0 ஆன்சர் -1 வரும். ஏ ஈவன் டேர்ம் சஃபிக்ஸில் கொடுக்குறீங்க, அப்போ என்ன ஆகும்? இது +1 ஆகிடும், 1/n
லாஸ்ட் லிமிட் n tends to infinity 1 plus 0 ஆயிடும் 1 and 1. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் லிமிட்டு யூனிக் லிமிட் வரல, பட் சீக்வன்ஸ் லைஸ் பிட்வீன் -1 to 1. இட் இஸ் பவுண்டட் பட் நாட் கன்வர்ஜன்ஸ்ன்றது இங்கே கரெக்ட். ஓகே, இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, ஆட்டோம் ஈவன் டேர்முக்கான லிமிட். ஸோ ஈவன் டேர்மோட லிமிட்டு 1க்கும் ஆட்டோமோட லிமிட்டு -1க்கும் கன்வர்ஜ் ஆகுது. ஸோ டூ சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டிஃப்ரெண்ட் லிமிட், therefore the sequences cannot converge as unique. So but it is bound between -1 to 2. So since it is bounded, அழகாக உங்களுக்கு முடிச்சுட்டு போயிடலாம். கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, இந்த சீரியஸ் இது வந்து பி டெஸ்ட் படி உங்களுக்கு தெரியும், அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் டேர்மே அப்சல்யூட் தான். ஸோ சம்மேஷன் n from 1 to infinity 1 over n power p where p is greater than 1 கன்வர்ஜ் ஆகும். p வேல்யூ பாருங்க 2, அப்போ 2 is greater than 1ன்றதால ஸோ இது ஆல்வேஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜன்றது கரெக்ட். ஓகே, எப்படி அப்சல்யூட் கன்வர்ஜன் சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும் மைண்டில் வச்சுக்கோங்க. டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் சீரிஸ். ஸோ இதனோட இது பார்த்தீங்கன்னா கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். இது ஆக்சுவலாக இது வந்து கண்டிஷன் நாட் அப்சல்யூட். ஏன் கண்டிஷனலி? இது எப்படி இருக்கு பாருங்களேன், சம்மேஷன் n from 1 to infinity -1 whole power n an ஃபார்மேட்டில் இருக்கு. an வந்து 1/n, இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், 0க்கு அப்ரோச் ஆகிடும். அப்போ பை லிபனிஸ் டெஸ்ட் படி இது கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். அப்சல்யூட் டேர்ம் போட்டிங்க அப்படின்னா இந்த சீரிஸோட அப்சல்யூட் டேர்ம் வந்து 1/n வரும், இது டைவர்ஜ் ஆகிடும். கரெக்டுங்களா? ஏன்னா பி டெஸ்ட் படி இது டைவர்ஜ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது என்ன நடக்குது, இந்த சீரிஸ் வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டாக இருக்குது பட் நாட் அப்சல்யூட். ஓகே, இந்த சீரிஸ் கன்வர்ஜஸ் கண்டிஷனலி பட் நாட் அப்சல்யூட். ஸோ கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்றது கரெக்ட். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், எல்லாத்துக்கும் நான் சொல்யூஷன் போட்டிருக்கேன். இது வந்து லிபனிஸ் டெஸ்ட் படி யூஸ் பண்ணுறேன் அப்படி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எழுதிட்டே வாங்கலாம், சும்மா வேற மாதிரி இருக்கும். ஒரு சீரியஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுதுன்னா nth டேர்ம் வந்து டென்ஸ் டு 0. ஸோ சி ஆப்ஷன். சீரிஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் a0 சீரிஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் விச் இஸ் கன்வர்ஜஸ் அப்படின்னா உங்களுடைய nth டேர்ம் வந்து அப்ரோச்சஸ் டு 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். பாருங்க, உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன நீட்ஸ் எல்லாமே இந்த கொஸ்டினில் வந்துருங்க, மிஸ் ஆகாதுன்ற. இதே போல தான் மொத்த சாப்டருமே கிளாஸ் கொடுத்துட்டு வரேன். எதுக்கு கிளாஸ் போயிட்டு படிக்கணும்? ஒரு மொபைல் இருந்தால் போதும், யூடியூப் கிளாஸு, எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இது பண்ணிகிட்டே இருந்தால் போதும். சப்ஜெக்டில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரீச் ஆகிடுவீங்க. ஒரு 4 மாதம் உட்காந்து படிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும், ஓரளவுக்கு நீங்கள் சப்ஜெக்ட் பேசுவீங்க. ஓகே, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன? ஆக்சுவலாக என்ன இது வந்து எப்படி இருக்கு பாருங்கள், சம்மேஷன் n from 1 to infinity an into x minus x0 whole power n. ஸோ x0 வந்து உங்களுக்கு 0, an வந்து 1/n, அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபார்முலா பாருங்கள், r equal to 1 by limit supremum of an whole power 1/n, அதாவது 1 by limit supremum of mod an whole power 1/n limit n tends to infinity. இது வந்து ஆக்சுவலாக 1 by இது வந்து rக்கு ஈக்குவல். ஸோ 1 by இங்கே பாருங்கள் an டேர்ம்ஸ் என்ன, an மட்டும் பாருங்களேன், an வந்து 1/n. அப்போ இங்கே போடுங்க limit n tends to infinity supremum of 1/n whole power 1/n. லிமிட் எடுத்தால் எங்கே போகும், 1 கன்வெர்ட் ஆகும். ஓகே, வெரி வெரி சிம்பிள். அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன, 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து த சீக்வன்ஸ் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா? இப்போ an + 1க்கும் anக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க. ஸோ ஆல்வேஸ் கிரேட்டர் தென். அப்போ an + 1 minus an வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0ன்றதால an + 1 ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் an ஆகிடுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், டேர்ம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. a2 இஸ் கிரேட்டர் தென் a1, a3 இஸ் கிரேட்டர் தென் a2. அப்படின்னா அது சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர்டரில் போயிட்டே இருக்கு. இப்போ இன்க்ரீஸிங், அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், பவுண்டட் ஆகோ கன்வர்ஜ் ஆகும். இப்போ லிமிட் எடுங்க, லிமிட் n tends to infinity n by n plus 1 போடுறீங்க. அப்போ 1 by 1 plus 1/n லிமிட் எடுத்தால் அங்கே கிடைக்கும், 1 கன்வர்ஜ் ஆகும். ஸோ இது வந்து இன்க்ரீசிங் அண்ட் கன்வர்ஜஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து த சீரியஸ் சம்மேஷன் n over n cube plus 1 பாருங்க, இது எப்படி எடுத்துக்கலாம், சம்மேஷன் n from 1 to infinity n by n வெளியே எடுத்துருங்க, n square plus 1/n வந்து கரெக்டுங்களா? இப்போ n கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு சம்மேஷன் n from 1 to infinity 1 by n square plus 1/n வந்து நிற்கிது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு டாமினேட் கண்டிஷன்ஸ் மாதிரி போகணும். எப்படி கொடுக்கலாம், இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இது an வந்து எடுத்துக்கோங்க, 1 by n square plus 1/n இருக்கு. இது அப்ரோச்சஸ் டு 0 நியர்பை, அப்போ இது 1 by n square அப்படியே வந்துடும். அப்போ an வந்து இந்த டேர்ம் சிமிலர் டு சம்மேஷன் 1 by n square. ஸோ இந்த சீரியஸை என்டையராக இது டாமினேட் பண்ணுது. 1 by n square plus 1/n வந்து ஆல்வேஸ் டாமினேட்டட் பை 1/n. இப்போ சீரியஸ் ஆஃப் திஸ் டாமினேட்டட் பை சீரியஸ் ஆஃப் திஸ். கரெக்டுங்களா? அப்போது அப்சல்யூட் டேர்ம்ஸ் வந்து இதனுடைய பவுண்டுக்கு கொண்டு போகிறோம். ஒரு டேர்ம் வந்து இன்னொன்றுக்கு பவுண்டாக கொடுக்குறோம். இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா இங்கே பாருங்க,
டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு வேற டேர்மோடைய கன்வர்ஜென்ஸ் டேர்மாக நீங்கள் பவுண்ட் கொடுத்துடணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா சம்மேஷன் பிஎன் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏஎன் இப்படி இருக்கிற வச்சுக்க இஃப் சம்மேஷன் ஏஎன் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒன்லி இஃப் சம்மேஷன் பிஎன் ஆல்சோ கன்வர்ஜஸ். இது மைண்டில் வச்சு இந்த ரிசல்ட் நீங்கள் மைண்டில் நிறுத்திக்கணும், அவ்வளோதான். இப்போ இதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போது இந்த சீரியஸை பவுண்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு சீரியஸ் நம்ம காட்டணும் இல்லையா? எப்படி காட்டுறோம் பாருங்க. சம்மேஷன் n ஃப்ரம் 1 to infinity என்ன கேன்சல் அவுட் பண்ணினா n ஸ்கொயர் ப்ளஸ் 1/n. இதை விட எது பெருசு? சம்மேஷன் n ஃப்ரம் 1 to infinity 1/n ஸ்கொயர் பெருசு. கரெக்டா? இதை விட பெருசு. பியோட வேல்யூ வந்து 2. அப்போ பி டெஸ்ட் இப்படி கிரேட்டர் தான், அப்போ கன்வர்ஜ் ஆகிடும். அப்போ கன்வர்ஜஸ் பை கம்பேரிஷன் டெஸ்ட்ன்றது கரெக்ட். கம்பேரிஷன் அப்சல்யூட் டேர்மை கம்பேர் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பாருங்க. At a n equal to sin of n, இது bounded infinite set always have a limit point, but இது வந்து கன்வர்ஜ் ஆகாது, டிஃப்ரெண்ட் லிமிட் பாயிண்ட். -1 to 1 எல்லாமே இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் தான். -1 to 1 எல்லாமே செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் an. ஏன்னா இது வந்து ஆசிலேட் பிட்வீன் -1 to 1, கரெக்டுங்களா? ஸோ -1 + 1க்குள்ள எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே லிமிட் பாயிண்ட் ரீச் பண்ணோம். அப்போது இது டென்ஸாக இருக்கும் இந்த செட்டுக்குள்ள. அப்போது இதனுடைய இது சீக்வன்ஸ் வந்து பவுண்டு பட் நாட் கன்வர்ஜன்ஸ்ன்றது கரெக்ட், பிகாஸ் இட் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி லிமிட் பாயிண்ட்ஸ். லிமிட் பாயிண்ட்ஸ் யூனிக்காக வரல. ஓகே, யூனிக் லிமிட்டுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் பவுண்டட் இன்ஸ் இட் இஸ் நாட் கன்வர்ஜஸ். ஓகே, அடுத்து பாருங்க. த சீரியஸ் சம்மேஷன் n ஃப்ரம் 1 to infinity n factorial by n to the power n. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் லெஸ் தென் 1, இது ஆக்சுவலாக எல்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஆல்வேஸ் லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னா, அதாவது l ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an + 1/an. இது வந்து லெஸ் தென் 1னா கன்வர்ஜ் ஆகும், கிரேட்டர் தென் 1னா டைவர்ஜ் ஆகிடும். இது கன்வர்ஜ் ஆகிடும். l ஈக்குவல் டு 1க்கு டெஸ்ட் ஃபெயில் ஆகிடும். ஓகே, இதான் ஆப்ஷன், மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ an வந்து உங்களுக்கு n factorial divided by n to the power n. அப்போ an + 1/an போடுங்க, 1 + 1/n வந்துடும். லிமிட் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? எப்படி ஒரு பாருங்கள், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் படி 1 + 1/n ஹோல் பவர் n. கரெக்டுங்களா? இதாக இருக்கு. இப்போ இதனோட லிமிட் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ இது பாருங்கள், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/n ஹோல் பவர் n. இதுக்கு லிமிட் தான் நமக்கு என்ன தெரியும்? ன்னு தெரியும். இப்போ 1/e இது ஆல்வேஸ் லெஸ் தென் 1, அதான் e இன்வர்ஸ். ஓகே, அப்போது இந்த சீரியஸ் வந்து உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகும், பிகாஸ் an + 1/an வந்து லெஸ் தென் 1ன்றதால கன்வர்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்து, which of the following implies that convergence sequence மோனோட்டான் பவுண்டடாக இருக்கணும்? எதர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், பவுண்டட் பிலோ, பவுண்டட் அபோவ். அப்படி இருந்தால் அது என்ன ஆகிடும்? உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகிடும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள், மொத்தமும் மாட்டிக்குது. இது காட்சி கண்டென்சேஷன் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்மேஷன் n ஃப்ரம் 2 to infinity 2 power n divided by 2 power n into log of 2 power n. கரெக்டுங்களா? 2 power n கேன்சல் அவுட் ஆகிடும். சம்மேஷன் n ஃப்ரம் 2 to infinity 1/n டைம்ஸ் log 2. ஸோ இது வந்து டைவர்ஜ் ஆகிடும். இதுவே இங்கே n ஸ்கொயர் இல்லை இங்கே n ஸ்கொயர் அப்படி மாற்றி கொடுத்தா என்ன நடக்கும்? இந்த டெஸ்ட்டுக்கு கண்டிஷன் சொல்லுங்கள். n ஃப்ரம் 1 to infinity 1 to the power n to the power alpha log n to the power beta. ஓகே, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன கேஸ்? ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் பீட்டாவா, ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் பீட்டாவா, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டாவா? இந்த கேஸுக்கெலாம் இந்த டெஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள். இதெல்லாம் சிஎஸ்ஐஆர் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. வெயிட்டான கொஷின் இது எல்லாமே எதிர்பார்க்கலாம், கொஷின்ஸ் நிறையா வரும். ஓகே, ஸோ இது லிமிட் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்ன வரும்ன்றது. ஸோ லிமிட் வந்து ஆஃப், ஏன் n ஸ்கொயர் காமன் அவுட் பண்ணுங்கள். an ஈக்குவல் டு 1 + 3/n + 1/n ஸ்கொயர் divided by 2 - 5/n ஸ்கொயர். லிமிட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/2. இதேபோல் டிஎன் செட்டுக்கு கொஷின் ரெடி பண்ணுறேன். டிஎன் செட்டுக்கு கொஷின் இருக்குது, ரெடி பண்ணிகிட்டே வரேன். கொஷின் கலெக்ஷன் அது செம்மையாக இருக்கும். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு கொஷின் கலெக்ஷன்ஸ் ரெடியாக இருக்குது. டெஸ்ட் சீரிஸ் போட்டது, அதை வாங்கிக்கோங்க. யூஜிடிஆர்பிக்கு 7 புக்லெட் கொஷின் கலெக்ஷன்ஸ் கேட்டு வாங்க. பிஜிடிஆர்பிக்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ஃபுல் செட் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி படிங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 13 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். 14 கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.